பழ கருப்பையா அவர்கள் வந்து மோடி அவர்கள வந்து வெகுவா பாராட்டுறாரு. எப்படி பாராட்டுறாருன்னா, அ ஒரு மாநிலத்தில உள்ள ஒரு சிறந்த மனிதர முன்னிறுத்தி, இவரு பேக் போனா நின்னுகிட்டு, பின்னாடி நின்னுகிட்டு இயக்கி, இவரு வெற்றிய ருசிக்கிறாருங்க. உண்மையிலேயே பீகார்ல நிதிஷ்குமார் ஒரு நல்ல மனுஷன். அவர் நல்லா ஆட்சி செஞ்சாரு. அவர முன்னிலைப்படுத்தி, பின்னாடி நின்னு அழகா இயக்கி வெற்றிய பார்த்துருக்கிறாரு. இது அங்க மட்டும் இல்லங்க. தமிழகத்திலும் விரைவில் நடைபெறும். அதேபோல இது நம்ம மேற்கு வங்கத்தில கூட இது நடக்கும். அப்படின்னு வந்து நம்ம பல கருப்பையா அவர்கள் சொல்றாங்க. உண்மையிலேயே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, பல கருப்பையா அவர்கள் வந்து மிக சிறந்த ஒரு அரசியல்வாதி. நல்ல ஒரு சமூக சிந்தனை உள்ளவரு. சமூக பார்வை அதிகமா உள்ளவரு. அவரும் எவ்வளோ விஷயங்கள கடந்துட்டு இருக்காரு. அப்பப்போ நெறைய விஷயங்கள் பேசுவாரு. ஆனா எந்த ஒரு கட்சியிலும் இருக்க மாட்டாரு. இருந்தாக்க பிரச்சனை. ஏன்னா நல்லவங்கலாம் ஒரு கட்சியில இருக்க முடியாதுங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த மாரி கருத்து சொல்லலாமே தவிர, ஒரு கட்சிக்குள்ள இருந்து இந்த மாரி கருத்து சொல்ல முடியாது. அதனால தான் அவங்கலாம் வந்து வெளியிலே நின்னுக்கிறது. ஒருவேள சரிதானே?